அண்ணா மற்றும் எம்ஜிஆரை தாவேகா பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக பொதுவெளியில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அதில் பேசிய அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காலிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். மேலும் பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசியவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் ஏற்கனவே அறிவித்த எதிரிகளை மட்டுமே எதிர்ப்பேன் என்றும் களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதிபட கூறினார். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதன் மூலம் மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திமுக மற்றும் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக மட்டுமே தனது எதிரி என்றும் அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவை தனக்கு போட்டியே இல்லை என்றும் விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்புவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. நாமக்கல் கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா பெயரை மேடையில் பயன்படுத்திய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசியவர் செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தாவேக்காவிற்கு வர இருப்பதாகவும் கூறினார். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம், 100 நாள் வேலை திட்டம் குறித்த சட்ட திருத்தம், சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என நடப்பு அரசியல் நிகழ்வுகள் பற்றி விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. விஜய் உரையாற்றி முடித்ததும் அவருக்கு செங்கோலை தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரிசாக அளித்தார். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தபடி தாவேக தலைவர் விஜய் தனது விஜயமங்கலம் பரப்புரையை நிறைவு செய்தார்.